பைசன் என்ற வார்த்தைக்கு தங்கு தடையின்றி ஓடும் ஆறு. அந்த நதியாக ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் உடைக்கப்படும். நீங்க பாக்குறீங்க, இப்ப சமீபத்துல பாத்தீங்க, மழையில நிறைய வெள்ளம் வந்து அழைக்க அங்க இருக்க காரு கல்லு மல்லு எல்லாம் அடிச்சுட்டு போகுது பாருங்க, தடையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு, ஆத்துல அடிச்சுட்டு போகுது பாருங்க. அதே போல வாழ்க்கையில பரிசுத்தாவிய நீங்க நிறைவில் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைச்சு போடுவார் ஆவியானவர். அப்ப உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க உங்க இதயத்துல பரிசுத்தாவின் நதி எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது முதலாவது ஆவிக்குரியத்தில் உள்ள தடைகள் அது உடைக்கப்படுகிறது. ஏசியா 10:27 சொல்லுது, அபிஷேகம் நுகங்கள் முறிந்து போகும். நுகங்கள்ல தடைகளை அது முறித்து போடும். தேவனுடைய பிள்ளை நீங்கள் லைஃப்ல சரியா இருந்தாதான் உலகபூர்வமான வாழ்க்கை சரியா இருக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில நதி சரியாய் பரிசுத்த ஆவியான நதி சரியாய் ஓட நீங்க ஒப்பு கொடுக்கணும்.